டே 2 vlogோட ஸ்டார்டிங்கில் என்ன ஏன் வரான்னு பார்க்குறீங்களா? அம்மா வந்து பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். டே 2 மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். ஒரு மாதிரி ஃப்ளாரல் பிரிண்டட் ட்ரெஸ்ஸு. கலர் வந்து ஒரு மாதிரி கோரல் கலர்னு சொல்லலாம். நல்ல ஃப்ளாரசன்ட் கலர். நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து எம்ப்ராய்டரி இருக்குது. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா சோச்சு. ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கிறது. இதோட கிளாத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்லின் கிளாத்துங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கிளாத் ஆக்சுவலாக போடுறதுக்கு. இது வந்து ஒரு குவாட் செட் மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட பேண்ட் பார்த்திங்கன்னா சேம், டாப்ஸும் பேண்ட்டும் ஒரே மாதிரியே. அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த டாப்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோன் அடிக்குது. ஃப்ரண்ட்டில் குட்டியாக வரும், பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். இதான் ஃபோன் அடிக்குது, பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக ஃபோன் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இனிமேல் போயிட்டு சாப்பிட வேண்டிதான். சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணோம். பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்துட்டு பேக்கில் கொஞ்சம் பெருசாக வரும் டாப்ஸில். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அனிருத் பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ளூ நேவி ப்ளூ இந்த டிஷர்ட் தான் போட போகிறான். குளிராக இருக்குல்ல, ஸோ அதனால இது வந்து ஒரு நார்மல் டிஷர்ட், ஃபுல் ஸ்லீவ். இதுதான் அவனோட டிஷர்ட். இது கூட அவன் பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்கான் பாருங்கள், பேண்ட்டை எடுத்துகிட்டு வரேன். அந்த டிஷர்ட்க்கு இந்த பேண்ட் தான் அவன் வந்து போட போகிறான். இந்த நேவி ப்ளூ டிஷர்ட், அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு. இதுதான் இன்றைக்கி எங்களோட ட்ரெஸ்ஸிங். அனிருத் ரெடி ஆகிட்டான், சூப்பராக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். நான் இன்னும் குளிக்கல, வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடும். நேற்று கோவிலில் அனிருத் பாருங்கள் காலில் அடிபட்டுக்கிட்டான். நிறைய ரத்தம் லாஸ்ட்டு. சரி, ஓகே, போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ரொம்ப பெருசாக இல்லை, உப்புத்தப்பம் அண்ட் உப்புமா தான் இருக்கான். ஓ, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, தண்ணி இருந்தால் தண்ணி பிடிச்சிக்கலாம். வாட்டர் பாட்டில் எடுத்து. ஸோ நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். பசிக்குது, வெட்டியாக இருந்தாலும் பசிக்குது. நான் தான் குளிக்கலான்னு போனேன். அனிருத் அம்மா நான் போகிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனை போய் வந்து குளிக்க சொல்லிட்டேன். நானுமே போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு போயிட்டு இவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். இல்லை அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஹாய் சொல்லு அதித்தி. ஹாய், குட் மார்னிங் சொல்லு. ஓ, சூப்பராக இருக்கு என்னோட டாய். போய் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக இல்லை, இதில் சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் ஊத்தப்பம், டீன்னு தான் நினைக்கிறேன். இங்கே டீ வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உப்புமா காலி. ஆக்சுவலாக ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். உப்புமா சட்னி, சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். சாம்பார், அப்புறம் டீ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் உத்தப்பம், சட்னி சாப்பிட்றேன். இது பார்த்தீங்கன்னா கேம் ஜோன். இங்கே ஒரு டிடி டேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் கேரம் போர்டு இருக்குது. அனிருதும் அத்விகாவும் கேரம் போர்டு தான் விளையாடினாங்க. அங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரு குதிரை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அழகாக உட்காந்துருக்கு ஒரு குதிரை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ரூம் இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு. இனிமேல் கிளம்ப வேண்டியதான். சரி, கொஞ்சம் நேரம் அங்கே இந்த கேம் ஜோனில் விளையாட சொன்னாங்க. அங்கே இப்போ ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து மேப்ரோ கார்டன் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்க்கிங்லேருந்து அந்த இடம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நானும் அத்விகாவும் சேம் கலர் ட்ரெஸ்ஸு. ஆல்மோஸ்ட் அத்விகாவோடது புதுசு தான் அவங்களுக்கு காட்டுறேன். அத்விகாவோடது பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸு. இது வந்து ஸ்ரீதர் சங்கீதா வந்து அத்விகாக்காக சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸ்டைல் ஒன்ல அழகாக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஸ்வெட் ஷர்ட் மாதிரி. அழகாக ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வித்துட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ்.
நம்ம ஊர்லலாம் ஆப்பிள் இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே நிறைய ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ். இந்த மேப்ரோ கார்டனுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஃபன் டவுன், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஷாப்பிங் ஏரியா இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கலாம். இது வந்து மேப்ரோ கார்டன். இதுதான் இங்கே வந்து மேப்ரோ கார்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது, காக்ரா ஃபேக்ட்ரி, இது எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மேப்ரோ கார்டன் உள்ள போகிறோம். சாரி, பயங்கர குளிராக இருக்குது. ஷாப்பிங் மால், ரெஸ்டாரண்ட், கஃபே, ஏடிஎம், பேக்கரிலாம் இருக்குது போட்டுருக்கு. இந்த பையன் போய் ஏதோ ஆட்டோமேட்டிக் மெஷினை பார்த்துட்டு இருக்கிறான். என்ன போட்டிருக்கு? ஸ்கேன் QR கோட், டூ த பேமெண்ட். கிறிஸ்மஸ்க்காக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரீ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவரோட பர்த் எப்படி அப்படிங்கிறது குட்டியாக குழந்தை இயேசு எல்லாரும் இருக்காங்க. அழகாக இருக்குது. குடில் ஹாய் சொல்லு அத்விகா, அதிதி. ஜம்ப் 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 பண்ணிட்டு இருக்காங்க அத்விகாவும் அதித்தியும். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அவ கீழே விழுந்துட்டா. பக்கத்துல எல்லா குழந்தைங்களும் ஹெவியா இருக்காங்களா, அது குட்டி விழுந்துட்டு. ஆமா, குட்டியை தூக்கி இங்க விடுங்க. இங்க ஒண்ணு குட்டியா இருக்கு. முன்னாடி டீர்ல இங்க குழந்தை இயேசு பர்த். வெரி நைஸ். மேரி கிறிஸ்மஸ் மக்களை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ட்ரீ மாதிரி ட்ரீ இது மாதிரி வரும், ஷவர் மாதிரி. இப்படி அதுக்கு அப்படி மேலேருந்து இப்படி ஷவர், சாக்லேட் ஷவர். சாக்லேட் ஷவர், சாக்லேட் ஷவர். மேலேருந்து அழகா சாக்லேட் வருது. சூப்பர் அத்விகா, பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. மாங்கா கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். செம்ம சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த ஃபெலேரோ ரெயினில் அப்படியே நனைகிறாங்க. அனிருத் ஃபஸ்ட்டு போகிறேன்னா அப்புறம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், மேப்ரோவோட அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷோட இது பெருசாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த ஸ்ட்ராபெரியே பாருங்கள் அழகாக இருந்தது. இதில் நான் ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. குட்டியாக ஒரு ஸ்ட்ராபெரியே அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் எல்லோரும் ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அங்கே இதான் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் தான் நம்ம வரோம். ஜாலியாக போக வேண்டியதான். குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், அழகாக குட்டியாக ஒரு மேப்ரோவோட கார் இருக்குது. கார் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து காக்ரா ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இங்கே நார்த் இந்தியாவில் வந்து காக்ராங்கிறது வந்து பயங்கர ஃபேமஸ். அதோட ஃபேக்ட்ரி தான் அது. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக உள்ளே விட மாட்டாங்களா ராகேஷ்? இங்கேருந்து எப்படி வருது பாருங்க காக்ரா. இதுதான் அவங்க மேக்கிங் ப்ராசஸ். உள்ளே விட மாட்டாங்களா? ஜஸ்ட் அங்கே பாருங்க கீழே, அங்கே அவங்க கீழே வர வர இவங்க எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. அது அப்படியே ஹீட் பண்ணுது. ஓவன் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இவங்க ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க அழகாக சூப்பராக அந்த மெஷினை வச்சு கட் பண்ணுறாங்க. அப்படியே அது வந்து கரெக்டான ஷேப்புக்கு வருது. அது வந்து கட்டிங் ஸ்டேஷன். இது பக்கம் இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ரோஸ்டிங் ஸ்டேஷன் போட்டிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த ப்ரீ ரோஸ்டிங் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போகுது, போயிட்டு அது ஹீட் ஆகுது. பாருங்கள்
அதை அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி ஆகும். காக்ரா இஸ் ரெடி. இந்த ப்ரெஸ்டிங் ஸ்டேஷனில் தான் பாருங்கள், அங்கே ஒரு பெரிய இது இருக்குது, மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு ஆக்சுவலாக ஒரு மெஷின் மாதிரி. அங்கேருந்து இங்கே வருது பக்கத்தில். இங்கேருந்து இவங்க வந்து இதை அப்படியே இதில் லோட் பண்ணுறாங்க. ப்ரெஸ்டிங் ஸ்டேஷனில் லோட் பண்ணிவிட்டு அது அப்படியே ப்ரெஸ்ஸிங் ஸ்டேஷனில் ரெடி ஆகுது. கட்டிங் ஸ்டேஷன், அப்புறம் ப்ரீ ரோஸ்டிங் ஸ்டேஷன், அப்புறம் ரோஸ்டிங் ஸ்டேஷன், அவ்வளோதான். அப்புறம் காக்கரா ரெடி. அம்மா காக்கரா தான் வேணுமா? சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபெலேரோ ரெயின் இருக்குது. ஓகே, என்ன வேணும் சொல்லு. ஐஸ்கிரீம் வேணுமா? புரியல. ஒன்லி டிக் பண்ணா அப்படி போடுவாங்களா? அப்படி அந்த டிவியில் தெரியாது பாருங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே இறக்குவாங்க போல. அப்படி இறக்குறப்ப கீழே குடிஞ்சு உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ நீ எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்கு. இங்கே என்னமோ நிறையா அந்த ஃபெலேரோ சாக்லேட்ஸ் தான் நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலான் எல்லாமே இருக்குது. காம்போ பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாக்லேட்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இந்த இடம் ஃபுல்லாக சாக்லேட்ஸ். சரிங்களா? இப்போ அந்த பையன் எடுக்கிறான் பாருங்க, நேலேருந்து இறக்கி. அதித்தி அப்பா என்ன சொல்கிறா? அங்கே போய் வாங்கலாம் சொல்கிறான். வாங்கலாம், அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ஃப்ளேவர்ஸ் பாருங்கள். கொய்யாப்பழம் இருக்குது, டேமரின், ரா மேங்கோக்கில் இங்கே காலியாகிடுச்சு, பட் இந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, ஜாமுன் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் எல்லாம் இருக்குது. ஃப்ரூட் பார்ஸ் இருக்குது, அப்புறம் ஜெல்லி, ஸ்கொயர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் இது இருக்குது, அழகாக குழந்தைங்களை இறக்குற மாதிரி. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபெலேரோ லூட். அப்படியே அந்த பையன் போகிறான் பாருங்க, ஃபுல்லாக கட்டிட்டு கீழே இறங்குவான். சரி, ஓகே, சாப்பிடு. அழகாக அப்படியே எடுக்கிறான். அவ்வளோதான், ஒன்வே ஒன் சான்ஸு. இமீடியட்டாக அவனை வந்து இது பண்ணிடுவாங்க. அழகாக இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே குட்டியாக ஒரு பூல் மாதிரி இருக்கு. பாருங்க, நிறைய ஃபிஷ் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒரு குட்டி ஃபவுண்டைன் மாதிரி, ஃபால்ஸ் மாதிரி. ஃபால்ஸ் ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே நிறைய ஃபிஷ் இருக்குது. பாருங்க, நிறைய ஃபிஷ் இருக்காங்க பாருங்க, ஃபால்ஸ் மாதிரி. அழகாக இருக்குது பாருங்க, குட்டி ஃபால்ஸ். மேப்ரோன்னு போட்டுட்டு குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரி இது வச்சுருக்காங்க. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. நம்ம தான் சாப்பிட்டாச்சு. அனிருத் சொல்கிறான் ரெஸ்டாரண்ட் இருக்க சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும். ஜாலியாக அப்படியே ஒரு வாக். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சூரியன் வருது, அதனால பரவாயில்ல. எனக்கு என்னன்னு தெரில, காது வேறு ரொம்ப அடைச்சி கிடக்கு. அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா போகிறாரு, முன்னாடி பசங்கள்லாம் போகிறாங்க. குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ நைஸ். அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டீங்க? 10 சாக்லேட் சாப்பிட்டாரா? எங்கள் அப்பாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரெயின் வருதுல்ல, அதில் போயிட்டு சாக்லேட் நிறையா சாப்பிட்டாரு. சாம்பிள் இல்லாமல் வாங்கி வாங்கி சாப்பிட்டாரு. இங்கே ஏதோ பேக்கரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னால் வந்து பேக்கரி இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா பேக்கரி. இங்கே பன் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டா இருக்குது. அது அந்த மெஷினில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அங்கே பாருங்களேன்
அது உள்ளதான் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த பன்னுக்கான அந்த இது வருது. அவர் எடுக்கிறார் பாருங்க. அதை அப்படியே வச்சுட்டு திரும்ப பேக் பண்ணாங்கன்னா பிரெட் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லாக பண்ணிட்டு அவர் அங்கே வைக்கிறார். அப்படியே அந்த இதை ரெடி பண்ணி பாருங்களேன். அவர் அந்த டோ வந்து அதுக்குள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு அங்கே இருக்குது பாருங்க மெஷின் பேக்கிங்க்கு. அதில் வச்சா பிரெட்டு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். பாருங்க இங்கே தான் எக்கச்சக்கமான கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த சாக்லேட்ஸ், அதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே தான் போயிட்டு நம்ம இப்போ வாங்க போகிறோம். எக்ஸிட்னு போட்டிருக்கு, போயிடலாமா? நம்ம போய் வாங்கலாம். மேப்ரோ க்ரஷ் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதோட ஸ்குவாஷ் இருக்குது. ஆக்சுவலாக ராகேஷ் வந்திருந்தப்போ இதை வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸ்ட்ராபெரியோட க்ரஷ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நல்லா இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. எக்கச்சக்கமான ஸ்குவாஷ் இருக்குது, நம்ம வாங்கலாம். வாங்கிட்டு பார்க்கலாம் என்ன வாங்குகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் போது பிடிச்சி வாங்கிக்கலாம். எங்களுக்கு இந்த பட்டர் ஸ்காட்ச் ஆப்பிள் க்ரஷ் பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கியிருக்கோம். இங்கே வேறு எதுவுமே இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ஸ்லாம் இருக்குல்ல, ரூபா ஜார் இருக்குது கவ்வாவோடது. இதில் ஏதாவது வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக இந்த ஃப்ரபிள்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் மாத்திரம்தான். அவங்க ஃபார்ம்லேயே இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் ஷூ இருக்குது. கெச்சப்லாமும் இருக்குது, கெச்சப் இருக்குது, டாப்பிங் இருக்குது, ஸ்குவாஷு க்ரஷ் எல்லாம் இருக்குது. தட்ஸ் இட். அப்புறம் ஜாம் இருக்குது. ஜாம்லேயும் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. மார்மலேட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்மலேட் தான். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பஞ்ச் சாம்பிள் வாங்கினேன். இதுதான் ராகேஷ் போன தடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. இதுவும் ஒன்று வாங்கலாம். ஆனால் இது ஹப்பாலும் வீட்டில் இருக்குது, பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேப்ரோ கார்டன் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கினோங்கிறத காட்டுறேன். எப்படி இருக்குது அத்விகா? கிருத்திகா பேரே கன்ஃபியூஸ் ஆகுது. கிருத்திகா எப்படி இருந்தது? அத்விகா உனக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷான எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரியே சாம்பிளும் கொடுக்குறாங்களா, நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சது ஆக்சுவலாக வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக ராகேஷ் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ஆஃபீஸ் கலெக்டரோட வந்திருந்தார். நம்ம ஆஃபீஸில் ஆக்சுவலாக வந்து ஒரு அவுட்டிங் இருந்தது, அதுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் தான் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் நாங்கள் வந்து என்ன சொல்றது போய் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. அப்பா எப்படி? எங்க அப்பா செம்ம என்ஜாய்மெண்ட். எல்லா சாம்பிளையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாரு அவரு. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து மேப்ரோ கார்டனில் நிறைய வாங்கியிருந்தோம். அது என்னென்னங்கிறத காட்டுறேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தமாக வீடியோவே எடுக்கலை. மதியானம் லஞ்சு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா மலையிலேருந்து இறங்குறதுக்குள்ளே நிஜமாவே பயங்கர தலை சுத்தல், ஒவ்வொருத்தருக்கா வாமிட்டிங் வந்துடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்த அப்புறம் நல்ல சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கோம். ஸோ டின்னர் வந்து நைட்டு தால் சாதம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க பிளான். எல்லாருமே பயங்கர டயர்டாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் போகணும் சுற்றணும்னு ஆசை இருக்குது. பட் இந்த மலைக்கு எல்லாம் ஏறி இறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர வாமிட் வந்துடும் எனக்கு. பார்க்கலாம் டே எப்படி.